விஞ்ஞானத்துக்கும் சரி, மெய்ஞானங்கிற மெய்ஞானத்துக்கும் சரி, நம்மளுடைய உள்ள இருக்க ஞானத்துக்கும் சரி, இதுக்கு அப்பாற்பட்ட சக்தி தான் நமக்கு மேல இருக்க கடவுள் அப்படிங்கிற சிவபெருமான். மேசம், கடகம், விருச்சகம், மகரம், இந்த 4 ராசிக்காரங்க இல்ல இந்த 4 லக்னக்காரங்க, இவங்க தான் இந்த உலகத்திலேயே மிக பெரிய கோடீஸ்வரன்ல இருந்து அடிமட்ட கீழ்த்தரமான கோடீஸ்வரங்க வரைக்கும் இந்த 4 ராசிலையோ இல்ல இந்த 4 லக்னத்திலேயோ கருவாகி பிறக்கிற ராசிக்காரங்க தான் 7, 8, 6 இந்த எண்கள்ல கருவாகி பிறந்த ஆனாந்தாலும் சரி பெண்ணாந்தாலும் சரி, இவங்களுக்கு உரிய அமைப்பு என்னன்னா சனி, கேது, சுக்கிரன் இந்த 3 கிரகத்தோடைய ஆதிக்கம் எந்த ஒரு ஜாதகருக்கோ இல்ல இந்த தேதியில பிறந்தவங்களுக்கோ இவங்க ஜாதகம்னு இல்ல, இவங்க தாய் வயித்துல கருவாகிற விதி பிரகாரமே உயர்ந்த செல்வ செழிப்புல வாழணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா ரியல் ஒன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நான் மணிராஜ், வள்ளுவர் ஜோதிடர். இப்போ நான் பார்க்க போகிறது 2 விதமான டாபிக் இருக்குது. அதில் முதல்ல பார்க்குறது என்னென்னா, ஜாதக ஜோதிட விதிக்கு அப்பாற்பட்ட சக்தி கொண்ட ராசிகள் அப்படிங்கிறது இருக்குது. அது என்னென்னா 4 ராசி சொல்லுவோம். இதுக்கு ஒரு செயல் இருக்குது. அதாவது வரு மேடம் முடு நண்டு தேல் மகரம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அந்த செயல். அப்படின்னா மேசம், கடகம், விருச்சகம், மகரம் இந்த 4 ராசி, இந்த 4 ராசிக்காரங்களோ இல்லை இந்த 4 லக்னக்காரங்களோ ஜாதக ஜோதிட விதிக்கு அப்பாற்பட்ட சக்தி இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இந்த அகில உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான சாமிகள் கடவுள் இருந்தாலும் லிங்க வடிவமாக இருக்க சிவபெருமானுடைய ஆதிக்கம் எப்போதுமே அத்தனை அறிவியல் விதிக்கும் சரி, ஆன்மீக சக்திக்கும் சரி, அதாவது விஞ்ஞானத்துக்கும் சரி, மெய்ஞானத்துக்கும் சரி, நம்மளுடைய உள்ள இருக்க ஞானத்துக்கும் சரி, இதுக்கு அப்பாற்பட்ட சக்தி தான் நமக்கு மேலே இருக்க கடவுள் அப்படிங்கிற சிவபெருமான். அவருடைய ஆசீர்வாதம், அதாவது லிங்க வடிவத்தால் இருக்க அத்தனை சிவபெருமானுடைய ஆசீர்வாதமும் இந்த ராசியில கருவாகி பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை அவங்களுக்கு கொடுக்குன்னு அர்த்தம். அது என்னென்ன ராசினா மேசம், கடகம், விருச்சகம், மகரம் இந்த 4 ராசிக்காரங்க இல்லை இந்த 4 லக்னக்காரங்க, இவங்க தான் நம்ம நாட்டில் இந்த உலகத்திலேயே மிக பெரிய கோடீஸ்வரன்ல இருந்து அடிமட்ட கீழ்த்தரமான கோடீஸ்வரங்க வரைக்கும் இந்த 4 ராசிலையோ இல்லை இந்த 4 லக்னத்திலேயோ கருவாகி பிறக்கிற ராசிக்காரங்க தான் ஒரு 100க்கு 60-70% பேர் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த 4 ராசிக்கு மட்டும் இப்படி ஒரு சக்தி, அதீத பவர் அப்படின்னா சிவபெருமானுடைய, அதாவது லிங்க வடிவத்தால் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த 4 ராசிக்காரங்களுக்கு முழுமையாக அவர்கிட்ட இருந்து கிடைக்குது. அதாவது இறையாற்றல் இல்லை இறை பேராற்றல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த 4 ராசிக்காரங்க வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை, மாங்கல்யம் இல்லை வம்ச விருத்தி அடைகிற இடம், வேலை, தொழில் அப்படின்னு இப்போ இருக்க நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனை, குழப்பம், தடங்கள் அதிகமாக போயிட்டு இருக்குது. அப்போது இந்த ஜோதிட விதிக்கு அப்பாற்பட்ட சக்தி இருந்தும் இவங்க வாழ்க்கையில் இந்த குழப்பங்கள், மாற்றங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம்னா இவங்களுடைய கர்ம வினை. ஏன்னா இந்த ராசியில் பிறந்த அதிகமாக இருக்கிறவங்க சிவபெருமானை வழிபடுவாங்க. சிவபெருமானுடைய ஆதிக்கம் இந்த ராசிக்கு அதிகமாக இருக்கிறதுனாலேயே என்னவோ இவங்க கல்யாண வாழ்க்கையில் இவங்களுக்கு தெரியாமல் நடக்கிற ஏதோ ஒரு சின்ன தப்பு கூட பெரிய பிரிவினையை ஏற்படுத்தி விட்டுரும். அது முக்கியமாக மேச ராசியும் மகர ராசி இந்த 2 ராசியில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஏற்படும். அதுக்கப்புறம் ஏதோ காரணத்தால் வரக்கூடிய சண்டை சச்சரவு அதிகமாக அவங்க வாழ்க்கையை பிரித்து வைக்கிறதுக்கோ இல்லை கொஞ்சம் வருஷம் தனியாக வாழ்கிறதுக்கோ பெரிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த ராசிக்காரங்க தான் ஜாதக ஜோதிட விதிக்கு அப்பாற்பட்ட சக்தி இயற்கையாகவே அவங்களுடைய ரத்த ஆதிக்கத்தில் கொண்டவங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற 2வது டாபிக் என்னென்னா எண்கள். அதாவது குறிப்பிட்ட எண்களுக்கு மட்டும் ஒரு அதீத சக்தி இருக்குது. அது என்னன்னா 7, 8, 6 இந்த எண்களில் கருவாகி பிறந்த ஆனாந்தாலும் சரி பெண்ணாந்தாலும் சரி, இவங்களுக்கு உரிய அமைப்பு என்னன்னா சனி, கேது, சுக்கிரன் இந்த 3 கிரகத்தோடைய ஆதிக்கம் எந்த ஒரு ஜாதகருக்கோ இல்லை இந்த தேதியில பிறந்தவங்களுக்கோ இவங்க ஜாதகம்னு இல்லை, இவங்க தாய் வயித்துல கருவாகிற விதி பிரகாரமே உயர்ந்த செல்வ செழிப்புல வாழணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா ஒன்று ஞானகாரகனா இருப்பான், அப்படின்னா அறிவுக்கே அதிபதியா இருப்பான், அளவு கடந்த ஞானம், அதாவது பயங்கரமான நாலேஜ் இருக்கும். அதே மாதிரி அந்த அறிவாற்றலால் அவன் வாழ்க்கையை தனிப்பட்ட விதத்தில் அவனால் காப்பாற்றிக்க முடியும். இருந்தாலும் அந்த அறிவாற்றலே அவனுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட
பாவத்தையும் சேர்த்து கொடுக்கும், அதாவது கர்மா. அப்போது சனி அப்படிங்கிற கிரகம் இந்த இடத்துல பெருசாக பேசும். ஆயுள் காரணம் சனி, தொழில் காரணம் சனி, ஒரு மனிதனுடைய விதி தலையெழுத்தை தீர்மானிக்கிறதே சனீஸ்வர பகவான் தான். அதோடைய ஆதிக்கம் இருக்கிற இந்த 3 எண்கள் செல்வ செழிப்பு நல்லாவே கொடுக்கும், ஆனால் மாங்கல்ய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா இந்த இந்த எண்களில் கருவாகி பிறக்கிறவங்களுக்கு அவங்களுடைய செல்வம் அப்படிங்கிறது படிப்படியாக வளரும். முக்கியமாக இவங்களுக்கு கல்யாணங்கிற மாங்கல்யம் ஏற்பட்ட அப்புறம் இந்த எண்ணில் கருவாகி பிறந்தவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பெண்கள் அப்படின்னா அவங்க கல்யாணம் பண்ணுற மனைவியாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையாக இருக்கட்டும், அதுவும் பெண்ணாக இருந்தால், பெண் குழந்தையாக இருந்தால், இவங்க வாழ்க்கையில் உயர்ந்த செல்வத்தை அடையிறதுக்கு அந்த அவங்க வாழ்க்கையில் வர பெண்களே மிக முக்கியமான காரணமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க தலையெழுத்து விதி நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் இந்த எண்கள், இந்த எண்ணோடைய ஆதிக்கம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கும். அதே மாதிரி இந்த 8 அப்படிங்கிற எண், இந்த தேதியில் கருவாகி பிறக்கிறவங்க ஒரு பயங்கரமான அதிர்ஷ்டம் இருக்குது, ஆனால் மிகப்பெரிய பாவமும் இதில் இருக்குது. அது 2 அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்னென்னா இவங்களுடைய ஆற்றல், அதாவது இறை ஆற்றலுக்கு நிகரான ஒரு யோசனை, அதீத ஒரு யோசனை, பயங்கரமான ஒரு தெளிவு, ஒரு ரொம்ப தெளிவான ஞானம், ரொம்ப தெளிவான பேச்சு, தெளிவான சிந்தனை, யோசனை, எல்லா அமைப்பும் இவங்களுக்கு இருக்கும். ஆனால் இவங்களுடைய கல்யாண வாழ்க்கைங்கிறது 2 தாரம் ஏற்படலாம், இல்லை ரொம்ப வருஷம் கல்யாணம் இருக்கலாம், இல்லை அவங்க ஒருத்தரை லவ் பண்ணுறாங்கன்னா அது கல்யாணம் வரைக்கும் வந்து தள்ளி போகலாம், இல்லை லவ் மேரேஜ் ஆனாலும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் அந்த வாழ்க்கை நிலைக்காமல் போகிறதுக்கு அதிகமாக 8ங்கிற எண்ணில் கருவாகி பிறந்தவங்களுக்கு இது அளவுக்கு அதிகமாக ஏற்படுது இப்போ வரைக்கும். என்ன காரணம்னா சனியோட ஆதிக்கம் இந்த எண்ணுக்கு அளவுக்கு அதிகமாக அதோடைய நெகட்டிவிட்டியை கொடுக்கும். அப்போது சனி பகவான் அப்படிங்கிறவர் ஆயுளும் தீர்மானிக்காரு, தொழிலும் தீர்மானிப்பவர், நம்ம ஒருத்தருடைய பாவ புண்ணியத்தை தீர்மானிக்கிறவர், அதாவது நீதிமான் அப்படின்னு சொல்கிறோம். அவர் இந்த 8ங்கிற எண்ணில் கருவாகி பிறந்தவங்களுடைய அமைப்பை மட்டும் எப்படி எடுத்துக்கிறாருன்னா செல்வத்தை கொடுப்பாரு, இல்லை அவங்க வாழ்க்கையில் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அத்தனை சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனால் மாங்கல்ய வாழ்க்கையை முழுமையாக வாழ விட மாட்டார். ஏன்னா இந்த எண்ணில் கருவாகி பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய எண், அந்த எண்ணுங்கிறது அவங்க பூர்வீகத்தோட சம்மந்தப்பட்டது, பூர்வ ஜென்மத்தோடைய பாவமும் இருக்கும் புண்ணியமும் இருக்கும். இதை சார்ந்து வைக்கும்போது இந்த 8 அப்படிங்கிற எண்ணில் பிறந்தாலே கல்யாண வாழ்க்கையை ரொம்ப சேஃபாக கொண்டு போகணும். முக்கியமாக அவங்க கல்யாணம் பண்ணுற பெண்ணுடைய தலையெழுத்து கரெக்டாக இருக்கணும். இந்த எண்ணில் பிறந்த ஆண்கள், 8ங்கிற எண்ணில் பிறந்த ஆண்கள் அவங்க மனைவியோட பேச்சை கண்டிப்பாக கேட்கணும். அப்போது இது எல்லாமே மாறுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுவே எண் 6 அப்படிங்கிற எண்ணில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய சொந்த மிகப்பெரிய அளவில் எதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பகையாகவும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த 6ங்கிற எண்ணில் பிறந்தாலே ருண ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னா உடலால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் சரி, சொந்தத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் சரி, அவங்க சம்பாதிச்ச பணம், காசு, சொத்து, சுகம் எல்லாம் நல்லபடியாக இருந்தால் அந்த இருக்கிற இடம், வீடு, பூர்வீகம், சொத்து, பணத்தாலே இவங்க வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திப்பாங்க. ஆனால் இந்த 6ங்கிற எண்ணில் கருவாகி பிறந்தா அவங்க பூர்வீகம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்கனவே இந்த குழந்தை 6ங்கிற எண்ணில் குழந்தை கருவாகி பிறக்கிறதுக்கு முன்னாடியே உயர்ந்த பூர்வீக அந்தஸ்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த எண்ணில் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க பூர்வீகம் நல்லபடியாக வளரும். ஆனால் இவங்களுடைய கர்ம வினை என்னங்கிறத தெரிஞ்சு இவங்க முன்கூட்டியே உடலுக்கு வரக்கூடிய நோயை அப்போவே பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்லது. இல்லை அதுக்கு உண்டான கடவுள் அப்படின்னா விநாயகர் பிள்ளையாரை 21 தடவை சுற்றி வர்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை சகல செல்வத்தையும் கொடுக்கும்.